வணக்கம். டே 2 ரொம்ப நல்லா போச்சு. எம்டி ஸ்டொமக்ல அருகம்புல் பொடி வந்து 1/2 டம்ளர் சுடுதண்ணியில கலந்து குடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் வார்ம் வாட்டர் குடிச்சேன். அது 1 ஹவருக்கு அப்புறமா கொத்தமல்லி காஃபி குடிச்சேன். அண்ட் இதில் வந்து பால் எதுவுமே இன்னைக்கு ஃபுல் டே நான் சேர்த்திக்கவே இல்லை. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாலட். இது ரொம்ப ஈஸி தான். நைட்டே பீனட் ஊற வச்சிருந்தேன். அதை காலையில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டு இன்னொரு பக்கம் குக்கரில் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்தக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு பவுலில் அதை போட்டுட்டு அது கூட வந்து வெள்ளரிக்காய், துருவிய கேரட், அப்புறம் வந்து பீனட்டு, அது கூட அமெரிக்கன் கார்ன் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து நாட்டு மக்காச்சோள ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மாங்காய், கொத்தமல்லி, சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் கர்ட் ஆல்சோ. டயட்ல நம்ம முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது ஆயில் வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும். ஸோ துளி கூட எண்ணெயே சேர்க்காத கீரை பொரியல் செஞ்சேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் அண்ட் பாசிப்பருப்பு சுரக்காய் கூட்டு செஞ்சிருந்தேன். பாசிப்பருப்பு சுரக்காய் கூட்ட நான் தாளிக்கவே இல்லை, நான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ அதுலேயும் நான் ஆயிலே ஆட் பண்ணல. ஸோ எனக்கு நான் ஆட் பண்ணதே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியலை மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டேன். நான் அந்த பிளேட்டர் கூட இதில் ஒரு கிளிப் நான் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்க. பொரியல் 3மே எந்த அளவுக்கு எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு தான் ரைஸும் இருக்கும் அதில். அண்ட் ஃபார் டின்னர் கோதுமை ரொட்டி, இது கூட தேங்காய் சட்னியும், மத்தியானம் செஞ்ச பாசிப்பருப்பு கூட்டு கொஞ்சம் இருந்தது. அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சாம்பார் கொதிக்க வச்சு, சாம்பார் தூள் போட்டு கொதிக்க வச்சு இன்ஸ்டன்ட் சாம்பாராக ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், எங்கள் திருவிழா நடந்துட்டு இருக்குது, நான் கிளிப் எடுத்து அவங்க கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்துச்சு. நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. Right now.